நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் நிறைய தான தர்மங்கள் செஞ்சு புண்ணியங்களை சேர்த்து வச்சிருப்போம். ஆனா சில சமயங்கள்ல தோணும், நம்ம இவ்வளவு தான தர்மங்கள் செஞ்சு புண்ணியங்களை சேர்த்து வச்சிருக்கோம், ஆனா நம்மளுக்கு அதுக்கான பலன் கிடைக்கவே இல்லையே அப்படின்னு. அப்போ நம்ம எப்படி தான தர்மங்கள் செய்யணும், நம்ம செய்யக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் எப்போ நமக்கு உதவிகரம் நீட்டும், எந்த ரூபத்துல நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில நம்ம ஒரு விஷயத்தை அடையறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருப்போம். ஆனா அந்த விஷயத்தை அடைஞ்சதுக்கு அப்புறமா, அந்த இடம் நம்மளுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா ஒரு நொடி ஒரு நிமிஷம் நம்மளுடைய மனம் சபலத்தால சலனப்பட்டா என்ன நடக்கும் அப்படின்றத பத்தியும் இந்த மகாபாரத கதை மூலமா பார்க்கலாம். தாமதிக்க வேணாம், வாங்க கதைக்குள்ள போகலாம். முன்னொரு காலத்துல பீமனும் திரௌபதியும் ஒரு ஏரி பக்கமா நடந்து போயிட்டு இருந்தாங்க. இரவு நேரம் அது. அந்த இடம் பார்க்கவே அவ்வளவு அழகா இருந்தது. பௌர்ணமி நிலா வெளிச்சம், எரியுடைய அழகு, அதுல இருக்கக்கூடிய மலர்கள்னு அந்த இடம் பார்க்கவே அவ்வளவு ரம்மியமா இருந்தது. திரௌபதியும் பீமனும் ரொம்ப நேரம் நடந்து வந்து களைப்பா இருந்தாங்க. திரௌபதி பக்கத்துல மணல் இருந்த இடத்துல போய் படுத்துக்கிட்டாங்க. வானத்துல இருக்கக்கூடிய விண்மீனை ரசிச்சுக்கிட்டே படுத்ததால அவங்களுக்கு நேரம் போனதே தெரியல. பீமன் கேக்குறாரு, நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம், எங்க போக போறோம் அப்படின்னு கேட்டாரு. திரௌபதி ஒரே வார்த்தையில, எனக்கு பசிக்குது, சாப்பிட ஏதாவது உணவு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. பீமன் அந்த இருட்டலையும் திரௌபதிக்காக உணவை தேடி அலைஞ்சாரு. நெடுந்தூரம் அலைஞ்சு பார்த்தாரு. அங்கு பழங்களோ கிழங்குகளோ எதுவுமே கிடைக்கல. அங்க 2 பாறை இருந்தது. அந்த 2 பாறைக்கு நடுவுல கைய விட்டு பாக்குறாரு பீமன். அங்க நிறைய பாம்புகள், ரொம்பவே வித்தியாசமான ஜந்துக்கள் எல்லாம் இருந்தது. பழங்கள் கிழங்குகள் கிடைக்கல. அந்த இரவு நேரத்துல திரௌபதி பசிக்குதுன்னு வேற சொல்றாங்க. என்ன செய்யறது அப்படின்னு பீமன் அலைஞ்சு திரிஞ்சுட்டு இருந்தாரு. பீமன் இப்படி போறத பார்க்கவும் திரௌபதி எழுந்து உட்கார்ந்தாங்க. என்ன நடக்குது, ஏன் இப்படி அலைஞ்சு திரியுறீங்க, உணவு கிடைக்கலையா அப்படின்னு ரொம்ப சோகமா கேட்டாங்க. அந்த சமயத்துல பீமனுக்கும் பதில் சொல்ல முடியல. திரௌபதியும் சோகமா இருந்தாங்க. அப்பதான் அந்த ஏரியில நீர் சுழியோட சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்கவும் பீமனுக்கும் திரௌபதிக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. பொதுவாவே இந்த மாதிரி ஏரிகள்ல நீர் சுழியோட சத்தம் கேட்டது அப்படின்னா அங்க மீன்கள் நிறைய இருக்கும்னு அர்த்தம். பீமன் சொல்றான், இங்க நீர் சுழியோட சத்தம் கேக்குது, நான் மீன் பிடிச்சிட்டு வந்து சமைச்சு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் திரௌபதிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா திரௌபதி சொல்றாங்க, எனக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அந்த இரவு நேரத்துல பீமன் திரௌபதிக்காக வலையை தயார் செஞ்சு மீன் பிடிச்சாரு. முதல்ல ஒரு 3-4 மீன்கள் பிடிக்கவுமே திரௌபதி இது போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பீமன் இது எனக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீன்களை பிடிச்சு கொண்டு வந்து கொடுத்தாரு. 2 பேரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ திரௌபதி, உங்களுக்கு இந்திர தூய்மனுடைய கதையை பத்தி தெரியுமா? அப்போ திரௌபதி, உங்களுக்கு இந்திர தூய்மனுடைய கதையை பத்தி தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. பீமன் கேக்குறாரு, யாரு அந்த இந்திர தூய்மன், எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்றாரு. திரௌபதி சொல்றாங்க, அந்த கதையை பத்தி நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன், கவனமா கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. திரௌபதி மெதுவா கதைய சொல்ல ஆரம்பிச்சா. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்திர லோகத்துல இந்திரனுடைய தலைமையில நடன நிகழ்ச்சி ஒண்ணு நடந்தது. அதுல நடனம் ஆடினது ஊர்வசி தான். ஊர்வசியுடைய நடனம் பார்க்க அவ்வளவு அழகா இருந்தது. பார்க்கிறவங்க எல்லாருடைய கண்ணையும் கவரும் விதமா இருந்தது. எல்லாரும் ஊர்வசியுடைய நடனத்தை ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த இந்திர லோகத்துல ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய பெயர் இந்திர தோய்மன். இவர்தான் இந்த கதையோட கதாநாயகன். பூலோகத்துல பல புண்ணியங்களை சேர்த்து வயது முதிர்ந்ததுக்கு அப்புறமா சொர்க்கத்துக்கு வந்தடைஞ்சு இப்ப இந்திரனோட சேர்ந்து நடன நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காரு. இந்த இந்திர தோய்மனும் ஊர்வசியுடைய நடனத்தை பார்த்து மெய் மறந்து போயிட்டாரு. ஊர்வசியுடைய அழகுல தன்னுடைய மனசையே இழந்துட்டாரு.
ஊர்வசி கூட வாழ்ந்தா என்ன அப்படின்ற அளவுக்கு அவர் யோசிச்சுட்டாரு. எல்லாமே தெரிஞ்ச இந்திரனுக்கு தன் கூடவே இருக்கக்கூடிய இந்திரதூய்மனுடைய மனசு தெரியாதா என்ன? இப்படி அவருடைய மனசு சபலப்படவும் இந்திரன் தூய்மன்ட்ட சொல்றாரு, நீங்க சொர்க்கலோகத்துக்கு வந்திருக்கீங்க, பல புண்ணியங்களை சேர்த்து வச்சுட்டு வந்திருக்கீங்க. உங்களுடைய புண்ணியங்கள் குறையக்கூடிய காலத்துல மறுபடியும் நீங்க பூலோகத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இப்போ ஊர்வசியை பார்க்கவும் உங்களுடைய மனசு சபலப்பட்டுருச்சு, அதனால நீங்க பூலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்திரதூய்மன் இதை கேட்கவும் அதிர்ச்சியாகவே இல்லை. பூலோகத்துக்கு நான் போறேன், அதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா இதே வயது முதிர்ந்த தோற்றத்தோட நான் போக விரும்பல, எனக்கு இளமையான தோற்றம் வேணும் அப்படின்னு கேட்க, இந்திரனும் இளமையான தோற்றத்தை இந்திரதூய்மனுக்கு கொடுத்து பூலோகத்துக்கு அனுப்பி வச்சார். பூலோகத்துக்கு வந்த இந்திரதூய்மனன் உலகத்தை பார்க்கிறார். அவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தது. அங்க இருக்கக்கூடிய பெண்களை அவரால் அணுகவே முடியல. ஏன்னா அவருடைய தோற்றம்தான் இளமையான தோற்றமே தவிர அவருடைய மனசு முதிர்ந்த நிலைமையில் தான் இருந்தது. எந்த பெண்ணை பார்த்தாலும் அவருக்கு தன்னுடைய மகள் வழி சொந்தமாதான் யோசிக்க தோணுச்சே ஒழிய அவரால் எந்த பெண்ணையும் அணுகவே முடியல. அந்த சமயத்துலதான் அவருக்கு யோசனை வந்தது, நான் எவ்வளவு புண்ணியங்களை சேர்த்து வச்சு சொர்க்கத்துல போய் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒரு நிமிடம் என்னுடைய மனசு சபலப்பட்டதனால நான் மறுபடியும் இப்படி பூலோகத்துக்கு வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேனே, நான் எப்படியாவது சொர்க்கத்துக்கு போய் சேரணும் அப்படின்ட்டு இமயமலையுடைய உச்சிக்கு போய் சேர்றாரு. அவர் அங்க போன கொஞ்ச நேரத்திலேயே தேவலோகத்துல இருந்து குதிரைகள் பூட்டிய ஒரு அழகான தேர் ஒண்ணு வந்தது. இந்த இந்திரதூய்மனும் தனக்காகத்தான் இந்த தேர் வந்திருக்கு அப்படின்னு அந்த தேர்ல ஏறுறதுக்காக ஆயுத்தமானார். அப்ப தேர்ல இருக்கக்கூடிய தேவதூதன் கேட்கிறான், நீங்க யாரு, எதுக்காக இந்த தேர்ல ஏறுறீங்க அப்படின்னு கேட்க, இந்திரதூய்மனன் சொல்கிறான், நான் இவ்வளவு நாள் சொர்க்கலோகத்துல இருந்தேன், பூலோகத்துக்கு திரும்பி வந்திருக்கேன். இப்போ இந்த தேர் எனக்காகத்தான் வந்திருக்கு, அதனாலதான் நான் மறுபடியும் இங்க ஏற வந்தேன் அப்படின்னு சொல்லவும் தேவதூதன் சொல்றான், உங்களுக்காக இந்த தேர் வரல, உங்களுக்கு இந்த தேர்ல ஏறணும் அப்படின்னா இந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் யார்கிட்டையாவது போய் உங்களை ஞாபகம் இருக்கா, உங்களை அடையாளம் தெரியுதா அப்படின்னு கேளுங்க. யாருக்காவது உங்களுடைய புகழ் ஞாபகம் இருக்கு அப்படின்னா நீங்க உடனே இந்த தேர்ல ஏறலாம், சொர்க்கத்துக்கும் போகலாம். அப்படி உங்க புகழ் இல்லைன்னா நீங்க மறுபடியும் இந்த பூலோகத்திலேயே வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு தேவதூதன் தேரை எடுத்துக்கிட்டு சொர்க்கத்துக்கு கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் இந்திரதூய்மனால என்ன பண்ண முடியும்? மக்கள் எல்லார்கிட்டையும் போய் கேக்குறாரு, உங்களுக்கு இந்திரதூய்மனை தெரியுமா, இந்திரதூய்மனை தெரியுமா அப்படின்னு மக்கள் எல்லாரும் தெரியலன்னு சொல்றாங்க. ஆனாலும் அவர் விட்ட பாடு இல்லை. யாரை பார்த்தாலும் கேக்குறாரு, எல்லாரும் தெரியலன்னு தான் சொல்றாங்க. அப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது, இந்த உலகத்திலேயே நீண்ட ஆயுளோட வாழ்றது மார்க்கண்டேயர் தான். ஒருவேளை அவர்கிட்ட கேட்டா நம்மளை பத்தி கண்டிப்பா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கண்டேயரை தேடி போறாரு. கிட்டத்தட்ட ஒரு பித்து பிடித்த மனிதர் மாதிரி அலைஞ்சு திரிகிறாரு. இந்த இந்திரதூய்மனன் மார்க்கண்டேயரை போய் பார்த்தாராம். அதுக்கு முன்னாடி யார்? இந்த இந்திரதூய்மனன் பூலோகத்துல அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, ஏன் அவரு சொர்க்கலோகத்துக்கு போனாரு, இது எல்லாத்தையும் பத்தி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுல பல சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான தகவல்களும் இருக்கு. அதனால இந்த காணொளிய கவனமா பாருங்க. இந்திரதூய்மனன் பாண்டிய நாட்டினுடைய மன்னன். அந்த நாட்டை சிறப்பா ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. மக்கள் எல்லாரும் அவருடைய ஆட்சியில ரொம்ப செல்வ செழிப்பா சந்தோஷமா இருந்தாங்க. காலங்கள் உருண்டோடுது. இந்திரதூய்மனனுக்கு வயதாகுது. அதனால தன்னுடைய ஆட்சியை அவருடைய பிள்ளைகள் கிட்ட ஒப்படைச்சிட்டு மலாய மலையில போய் விஷ்ணு பகவான பிரார்த்திக்கிறதுக்காக போயிட்டாரு. மிகச்சிறந்த விஷ்ணு பக்தன் அப்படின்னா அது இந்திரதூய்மனன் தான். இந்திரதூய்மனன் ஒவ்வொரு நாளும் மகாவிஷ்ணுவை முறைப்படி சரியா வழிபடுவார்.
மகாவிஷ்ணுவுக்கு தேவையான பூக்கள், அவருடைய வழிபாட்டுக்கு தேவையான பொருட்கள்னு எல்லாத்தையும் அவரே சேகரிச்சு மகாவிஷ்ணுவை தினமும் தவறாம வழிபாடு செஞ்சுட்டு வருவாரு. அப்படி ஒரு நாள் நந்தவனத்துல மகாவிஷ்ணுவுக்காக பூக்களை பறிச்சுட்டு இருந்தாரு. இந்திர தூய்மனன் மகாவிஷ்ணுவுடைய நினைப்பிலேயே பூக்களை பறிச்சுட்டு இருந்தார். அந்த சமயத்துல அகஸ்திய முனிவர் அந்த இடத்துக்கு வந்தாரு. அகஸ்திய முனிவர் இந்திர தூய்மனை கூப்பிட்டாரு. ஆனா இந்திர தூய்மனன் மகாவிஷ்ணுவுடைய நினைப்பிலேயே இருந்ததால தன்னை சுத்தி என்ன நடக்குது, யார் கூப்பிடுறா அப்படின்றத பத்தி அவர் கவனிக்கவே இல்லை. ஆனா அகஸ்திய முனிவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, நான் இப்படி கூப்பிட்டும் அவன் திரும்பி கூட பார்க்கலையே, இது எனக்கு மரியாதை இல்லாத செயலாச்சு அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு அந்த இடத்திலேயே இந்திர தூய்மனனுக்கு சாபம் கொடுக்கிறாரு. இந்திர தூய்மனா, உன்னை நான் இவ்வளவு தடவை கூப்பிட்டும் நீ என்னை திரும்பி கூட பார்க்கலையே, என்னை நீ மரியாதை இல்லாம நடத்திட்ட, அதனால இந்த காட்டிலேயே நீ யானையா அலைஞ்சு திரியணும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு. அப்பதான் இந்திர தூய்மனுக்கு சுயநினைவே வந்தது. முனிவரே, என்னை மன்னிச்சிருங்க, உங்களை நான் கவனிக்கவே இல்லை. மகாவிஷ்ணுவுடைய நினைப்பிலேயே இருந்ததனால என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல. உங்களை பார்த்திருந்து உங்களை கவனிச்சிருந்தேன்னா கண்டிப்பா உங்களுக்கு செலுத்த வேண்டிய மரியாதை தவறாம செஞ்சிருப்பேன். எனக்கு சாப விமோசனம் கொடுங்க அப்படின்னு ரொம்ப வேண்டி கேட்டிருக்காரு. இதை கேட்ட அகஸ்திய முனிவர் சொல்றாரு, நீ பல ஆண்டுகள் இங்கேயே யானையா அலைஞ்சு திரியணும். ஒரு சமயம் மகாவிஷ்ணு இங்க வந்து உன்னுடைய முதுகுல தட்டுவாரு. அந்த சமயத்துல உனக்கு சாப விமோசனம் கிடைச்சு நீ சொர்க்கத்தை போய் சென்றடைவ அப்படின்னு சொல்லிட்டு அகஸ்திய முனிவர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அகஸ்திய முனிவருடைய சாபத்தின்படி இந்திர தூய்மனன் யானையா மாறி அந்த காட்டிலேயே அலைஞ்சு திரிஞ்சுட்டு இருந்தாரு. பல ஆண்டுகளுக்கு அப்புறமா அந்த யானை திரிகூட மலைக்கு போய் சேர்ந்தது. அந்த இடம் பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும். வண்ண வண்ண பூக்கள், பெரிய ஏரி அப்படின்னு பார்க்கறதுக்கு ரம்மியமா காட்சி கொடுக்கும். அந்த ஏரி கரையில தேவாலான்னு ஒரு முனிவர் கடுமையா தவம் செஞ்சுட்டு இருந்தார். அந்த இடத்துக்கு ஒரு கந்தர்வர் பல அப்சரஸ் பெண்களோட வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருந்ததனால இந்த தேவாலா முனிவருடைய தவம் களைய ஆரம்பிச்சது. அதனால அந்த தேவாலா முனிவருக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு. ஹே கந்தர்வனே, என்னுடைய தவத்தை நீ களைக்க நினைக்கிற, இனிமே நீ கந்தர்வனா இருக்க முடியாது. அதே ஏரியில நீ முதலையா பல வருடங்கள் வாழணும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு. அந்த சாபத்தின் விளைவா அந்த கந்தர்வன் பல வருடங்களா அந்த ஏரியில முதலையா வாழ்ந்துட்டு இருந்தான். இப்போ அந்த ஏரிக்குத்தான் இந்த யானையும் போய் சேருது. ஏரியில நிறைய தாமரை மலர்கள் இருந்தது. அதை பார்க்கவும் அந்த யானைக்கு இவ்வளவு மலர்கள் அழகா இருக்கே, இதை மகாவிஷ்ணுவுக்கு படைச்சு பூஜை செய்யணும் அப்படின்னு ஆசை வந்தது. உடனே அந்த மலரை பறிச்சுட்டு போய் மகாவிஷ்ணு பூஜை செஞ்சுச்சு. இது அப்படியே தினசரி வழக்கமா ஆச்சு. மனிதனா இருக்கிறப்போ மகாவிஷ்ணுக்கு எப்படியெல்லாம் இந்திர தூய்மனன் பூஜை செய்வாரோ அதே மாதிரி யானையா மாறினதுக்கு அப்புறமா அந்த ஏரிக்கு வந்து பூக்கள் எல்லாத்தையும் சேகரிச்சு மகாவிஷ்ணுவை முறைப்படி வழிபாடு செஞ்சாரு. அந்த முதல்ல இருக்கக்கூடிய ஏரியில தண்ணீர் சுவையும் ரொம்ப நல்லா இருக்கும். முதல்ல கொஞ்ச நாள் அந்த யானை தனியாதான் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தன்னுடைய துணைவி பிள்ளைகளோட வர ஆரம்பிச்சது. இந்த யானை கூட்டம் முதல்ல பூக்களை மட்டும் பறிச்சுட்டு நீர் அருந்திட்டு கிளம்பி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா அங்கேயே விளையாட ஆரம்பிச்சது. விளையாட ஆரம்பிக்கவும் அங்க இருக்கக்கூடிய முதலைக்கு ரொம்பவே தொந்தரவா இருந்தது. பல நாட்கள் பொறுத்து பார்த்த முதலை ஒரு நாள் இந்திர தூய்மனன் யானையா மாறி இருந்தாரு இல்லையா, அவருடைய காலை தன்னுடைய வாயால அப்படியே பிடிச்சு வச்சுக்கிச்சு. அந்த யானை எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்தது, ஆனா முதலை விட்ட பாடல்ல. ஏன்னா நீர்நிலையில முதலையோட பலம்தான் அதிகம். யானையை விட யானையுடைய துணை பிள்ளைகள் எல்லாரும் வந்து காப்பாத்த முயற்சி செய்யறாங்க. ஆனா அந்த முதலையோட பிடியில இருந்து யானையை காப்பாத்தவே முடியல. இப்படியே 1000 வருடங்கள் போயிருச்சு.
அந்த யானை எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்தும் அதனால மீளவே முடியல. வலி தாங்க முடியாம மகாவிஷ்ணுவை நோக்கி கதறுது. மகாவிஷ்ணுவே, நான் உனக்கு எவ்வளவு வழிபாடு செஞ்சிருக்கேன், என்னை எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு கதறவும், என்னை எப்படியாவது காப்பாத்தேன் அப்படின்னு கதறவும் வைகுண்ட பள்ளி கொண்டுள்ள மகாவிஷ்ணு வேகமா எழுந்தாரு. கருட வாகனத்துல கிளம்பி வராரு. கருடனுடைய வேகம் மகாவிஷ்ணுவுக்கு பத்தல. அதனால கருடனை விட்டு அவர் தனியா பறந்து வராரு. கருடன் பின்னாடியே வராரு. பாதி தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் மகாவிஷ்ணுவுக்கு தெரியுது தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு. அவர் யோசிச்சுட்டு இருந்த அந்த சமயம் வைகுண்டத்திலிருந்து சுதர்சன சக்கரமும் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. யானையுடைய வேண்டுதலுக்கு, யானையுடைய பிளறல் சத்தத்துக்கு மகாவிஷ்ணு வராரு. அவர் பின்னாடி கருடன் வராரு. அவருக்கு பின்னாடி சுதர்சன சக்கரம் வருது. ஒரு வழியா ஏரிக்கரைக்கு வந்து சேர்ந்தாரு மகாவிஷ்ணு. முதலையோட பிடியிலிருந்து யானையை காப்பாத்திட்டாரு. பல வருடங்களா யானை முதலுடைய பிடியிலேயே இருந்ததனால யானையுடைய கால் அவ்வளவு ரணமா இருந்தது. அவருடைய கைப்படவும் யானையுடைய கால்ல இருக்கக்கூடிய காயங்கள் எல்லாமே மாயமா மறைஞ்சு போயிருச்சு. அந்த சமயத்துல மகாவிஷ்ணு யானையுடைய முதுகுல தட்டினாரு. அகஸ்திய முனிவருடைய சாப விமோசனப்படி யானைக்கு உடனே சொர்க்கம் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. இப்போ உங்க எல்லாருக்கும் சந்தேகம் வரலாம், அது எப்படி முதலையும் யானையும் 1000 ஆண்டுகள் வாழ முடியும்? மகாவிஷ்ணுவுடைய தீவிர பக்தன் தான் இந்திர தூய்மன். இவ்வளவு ஆண்டுகள் கஷ்டப்பட விட்டுட்டு கடைசி நேரத்துல மகாவிஷ்ணுவை வேண்டினதுக்கு அப்புறமா எதுக்கு இப்படி அறக்க பறக்க அவர் ஓடி வரணும்? முன்னாடியே வந்திருக்கலாமே அப்படின்ற கேள்வி எல்லாம் எழும். பொதுவா இந்த மாதிரி இதிகாசங்கள்ல இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு தகுந்த தத்துவ கதைகள் தான் இருக்கும். அதனால இந்த கதை நம்மளுடைய வாழ்க்கைக்கு எப்படி உகந்ததா இருக்கு அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதுல யானை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய பிறவிதான். மற்ற யானைகள் எல்லாம் மற்ற பிறவிகள். முதலை தான் காலம், கருடன் தான் வேதம். வேதம்னா நன்னெறிகள்னு சொல்லலாம். நம்ம ஒவ்வொரு தடவையும் பிறவி எடுக்கும் போது இந்த முதலைன்ற காலத்தோட போராடிட்டே இருக்கும். ஆனா காலத்தை யாராலையும் வெல்ல முடியாது. பிறப்புன்னு ஒண்ணு இருக்கிறப்போ இறப்புன்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். ஒவ்வொரு பிறவிலையும் இந்த காலத்தை வெல்லணும்னு பல தடவை முயற்சி செய்வோம். அதுக்கு மற்ற யானைகள், அதாவது மற்ற பிறவிகள் நம்மளுக்கு எவ்வளவுதான் உதவி செஞ்சாலும் அந்த காலம்தான் கடைசியில வெல்லும். அந்த சமயத்துல நம்ம வேதங்கள், அதாவது நன்னெறிகளை நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல முறையில கற்று தேர்ந்திருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய அகங்காரம் அப்படின்ற திரை விலகி மகாவிஷ்ணுவுடைய தரிசனம், அதாவது நம்ம ஆன்மாவுடைய சுய தரிசனம் நம்மளுக்கு கிடைக்கும். சரி, இப்போ கதைக்கு வருவோம். இந்திர தூய்மனன் இப்படித்தான் பூலோகத்துல மன்னனா ஆட்சி செஞ்சு பல புண்ணியங்களை சேர்த்து சொர்க்கத்தை போய் சென்றடைஞ்சாரு. அங்க போய் ஊர்வசியால சபலப்பட்டு மறுபடியும் பூலோகத்துக்கு வந்தாரு. மார்கண்டேயரை தேடி போனாரு இல்லையா இந்திர தூய்மனன். இப்போ அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஒரு வழியா மார்கண்டேயரை கண்டுபிடிச்சிட்டாரு. மார்கண்டேயர் கிட்ட போய் கேக்குறாரு, உங்களுக்கு இந்திர தூய்மனை தெரியுமா அப்படின்னு. மார்கண்டேயர் சொல்றாரு, நாங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டோம், பல கிராமங்கள்ல போய் வசிப்போம். ஒரு கிராமத்துல ஒரு இரவு தங்குறதே எங்களுக்கு அதிகபட்சம். உங்களை மாதிரி பல ஆட்களை நாங்க தினமும் சந்திப்போம். அதனால நீங்க சொல்ற இந்திர தூய்மனனை எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை கேட்ட இந்திர தூய்மனனுக்கு பேரதிர்ச்சி. என்னடா இது, இந்த உலகத்திலேயே மார்கண்டேயருக்குத்தான் நீண்ட ஆயுள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவருக்கே என்னைய தெரியலன்னா வேற யாருக்கு என்னை தெரிய போகுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே மார்கண்டேயர் கிட்ட கேக்குறாரு, உங்களை விட அதிக ஆயுளோடு வாழக்கூடிய யாரையாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க மார்கண்டேயர் சொல்றாரு, இமயமலையோட உச்சியில பிரவீரக கர்ணன் அப்படின்னு ஒரு ஆந்தை வாழ்ந்துட்டு இருக்கு. என்னைய விட வயது அதிகம்,
நீங்க வேணும்னா அந்த ஆந்தை கிட்ட கேட்டு பார்க்கலாம். ஆனா இங்க இருந்து இமயமலை போறதுக்கு நெடுந்தூரம் ஆகும் அப்படின்னு சொன்னாரு. இந்திரதுய்மனன் சொல்றாரு, பரவாயில்ல, நான் போய் அந்த ஆந்தையை பார்த்தே ஆகணும், நெடுந்தூரம் போகணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ஒரு குதிரையா மாத்திக்கிட்டு தான் மேலேயே மார்கண்டேயரையும் அமர வச்சுக்கிட்டு இமயமலையை நோக்கி பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. நெடு நாட்கள் அவங்களுடைய பயணம் போச்சு. ஒரு வழியா இமயமலைக்கு போயாச்சு. அந்த ஆந்தையையும் பார்த்தாச்சு. இந்திரதுய்மன் கேக்குறாரு அந்த ஆந்தை கிட்ட. இந்திரதுய்மன் கேக்குறாரு அந்த ஆந்தை கிட்ட, உங்களுக்கு இந்திரதுய்மனனை தெரியுமா அப்படின்னு. அந்த ஆந்தை சொல்லுது, இந்திரதுய்மனா, யார் அது அப்படின்னு சொல்லிருச்சு. இதை கேட்கவும் இந்திரதுய்மனனுக்கு ரொம்பவே சோகமா போச்சு. என்னடா இது, இந்த ஆந்தையை நம்பித்தான் நான் குதிரையா உருவம் எடுத்து மார்கண்டேயரை வேற கூட்டிட்டு இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வந்தேன். ஆந்தைக்கும் என்ன தெரியாம போச்சே, வேற என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஆந்தை கிட்ட கேக்குறாரு. உங்களை விட வயது முதிர்ந்தவங்க இங்க யாராவது இருந்தா சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்க அந்த ஆந்தை சொல்லுது, இங்க கொஞ்ச தூரம் தள்ளி போனீங்கன்னா ஒரு தாடகம் இருக்கு. அந்த தாடகத்தை நாடி ஜங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொக்கு வாழ்ந்துட்டு இருக்கு. அதுக்கு என்னை விட வயது ஜாஸ்தி. நீங்க வேணும்னா இந்திரதுய்மனை பத்தி அந்த கொக்கு கிட்ட கேட்டு பாருங்க, ஒருவேளை அதுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. இந்திரதுய்மன் தன்னுடைய குதிரை உருவத்திலேயே மார்கண்டேயரோட சேர்த்து அந்த ஆந்தையையும் ஏத்திக்கிட்டு அந்த தாடகத்துக்கு போறாரு. அந்த தாடகம் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. அங்க அந்த நாடி ஜங்கம் கொக்கு ரொம்ப அழகா அமர்ந்திருந்தது. மனசை தளர விடாம இந்திரதுய்மனன் அந்த கொக்கு கிட்ட போய் கேக்குறாரு, உங்களுக்கு தான் இங்க அதிக வயதுன்னு இந்த ஆந்தை சொல்லுச்சு, உங்களுக்கு இந்திரதுய்மனனை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்க கொக்கு யோசிச்சு பார்த்தது. எனக்கு இந்திரதுய்மனன்னு யாருமே தெரியாதே, இதுவரைக்கும் நான் அந்த வார்த்தையே கேள்விப்பட்டதே கிடையாதே அப்படின்னு சொல்லிருச்சு. இதை கேட்ட இந்திரதுய்மனுடைய கண்ணுல இருந்து கண்ணீரே வந்துருச்சு. வேற வழி இல்லாம கொக்கு கிட்ட கேக்குறாரு, உங்களை விட வயது முதிர்ந்தவங்க யாராவது இருந்தா சொல்லுங்களேன், நான் அவங்க கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அந்த கொக்கு சொல்லுது, இந்த தாடகத்திலேயே அகோபாருன்னு சொல்லிட்டு ஒரு ஆமை வாழ்ந்துட்டு இருக்கு. அதுக்குத்தான் என்னை விட வயது ரொம்பவே அதிகம். நீங்க வேணா அந்த ஆமையை கூப்பிட்டு கேளுங்க, ஒருவேளை தெரியறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. இந்திரதுய்மன் தன்னுடைய மனசை திடப்படுத்திக்கிட்டு அந்த ஆமையை கூப்பிடுறாரு. அந்த ஆமையும் வெளியில வந்தது. அந்த ஆமை கிட்ட கேக்குறாரு, உங்களுக்கு இந்திரதுய்மனன் பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்க அந்த ஆமையுடைய கண்ணுல இருந்து தாரை தாரையா கண்ணீர் பெருக்கு எடுத்து ஓடுச்சு. அந்த ஆமை சொல்லுது, இந்திரதுய்மனனா, அவர் எப்பேற்பட்ட மன்னர் தெரியுமா? அவர் செய்யாத தானங்கள் கிடையாது, செய்யாத யாகங்கள் கிடையாது. ஒரு முறை ஒரு யாகத்துக்காக இந்திரதுய்மனன் 1000 பசுக்களை தானம் பண்ணாரு. அந்த 1000 பசுக்களும் இந்த இடத்துல தான் மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கும். அதனுடைய தடத்தினால்தான் இந்த இடத்துல தாடகமே உருவாச்சு. அதனாலதான் நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னுடைய உயிர் உள்ள வரைக்கும் நான் அவரை மறக்கவே மாட்டேன். இந்த பூலோகம் இருக்கிற வரைக்கும் அவருடைய புகழ் என்னைக்கும் உயர்ந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிருச்சு. இதை கேட்ட இந்திரதுய்மனனுக்கு அவ்வளவு சந்தோஷம். என்னுடைய புகழ் இன்னமும் இந்த பூலோகத்துல இருக்கு. நான் கண்டிப்பா மறுபடியும் சொர்க்கத்துக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அதே சந்தோஷத்தோட இமயமலையோட உச்சிக்கு போறாரு. அவர் நினைச்ச மாதிரியே தேவலோகத்திலிருந்து அவரை கூட்டிட்டு போறதுக்காக தேர் வந்தது. அந்த தேர்ல ஏறி அமர்ந்தாரு. சொர்க்கத்துக்கு ரொம்ப சந்தோஷமா கிளம்பி போறாரு. பாத்தீங்களா, இந்திரதுய்மன் மன்னர் எப்பேற்பட்ட தான தர்மங்கள் செஞ்சு புண்ணியங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தன்னுடைய கடைசி காலத்தை விஷ்ணு வழிபாடலையே செலுத்தணும் அப்படின்னு நினைச்சு வந்தாரு. அவர் என்னதான் மகாவிஷ்ணுவையே மனசுல நினைச்சிட்டு பூ பறிச்சுட்டு போயிட்டு இருந்தா கூட அகத்திய முனிவர் அவரை விட வயதுல மூத்தவர். அத்தனை தடவை கூப்பிட்டும் அவர் கவனிக்காததுனால அவர் யானையா மாறக்கூடிய சாபம் ஏற்பட்டுச்சு. பல சமயங்கள்ல நம்மளுடைய கவனக்குறைவால தான்
பல ஆபத்து நம்மளே போய் மாட்டிக்கிறோம். அது மட்டுமா, இந்திரதூய்மனன் அவருடைய புண்ணியங்களால் தான் சொர்க்கத்துக்கு போனார். சொர்க்கத்துல நல்லதொரு நிலைமையில இருந்தா அவர் ஊர்வசியுடைய நடனத்தினால ஒரு நிமிடம் அவருடைய மனம் சபலத்தால சலனப்பட்டதுனால அந்த சொர்க்க வாழ்க்கையே இழந்து பூலோகத்துக்கு வந்து வீதி வீதியா ஒரு பித்து பிடித்த மனிதர் மாதிரி திரிஞ்சாரு. அந்த சமயத்துல அவர் சேர்த்து வச்ச புண்ணியம் ஆமை ரூபத்துல வந்ததுனாலதான் மறுபடியும் அவருக்கு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பே கிடைச்சது. அந்த மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் இவ்வளவு தான தர்மங்கள் பண்றோம், இவ்வளவு புண்ணியங்களை சேர்த்து வச்சிருக்கோம். இதனால நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்னு பல சமயங்கள்ல நினைப்போம். ஆனா சரியான சமயத்துல அந்த புண்ணியங்கள் இந்திரதூய்மனனுக்கு ஆமை ரூபத்துல கிடைச்ச மாதிரி நமக்கும் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பே கிடைச்சது. அந்த மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் இவ்வளவு தான தர்மங்கள் பண்றோம், இவ்வளவு புண்ணியங்களை சேர்த்து வச்சிருக்கோம். இதனால நம்மளுக்கும் என்ன பயன் அப்படின்னு பல சமயங்கள்ல நினைப்போம். ஆனா சரியான சமயத்துல அந்த புண்ணியங்கள் இந்திரதூய்மனனுக்கு ஆமை ரூபத்துல கிடைச்ச மாதிரி நமக்கும் ஏதாவது ஒரு ரூபத்துல நிச்சயமா கிடைக்கும். வலது கையில பண்ண தான தர்மங்கள் இடது கைக்கு கூட தெரியாத அளவுக்கு மனப்பூர்வமா செஞ்சதனாலதான் இந்திரதூய்மனனுக்கு மறுபடியும் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதே மாதிரி நம்மளும் செய்யக்கூடிய தான தர்மங்களை மனப்பூர்வமா செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய புண்ணிய கணக்கு அதிகமாகிட்டே இருக்கும். ஆனா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு போனாலும் இந்திரதூய்மனன் மாதிரி ஒரு நிமிடம் ஏதாவது ஒரு விஷயத்தால மனம் சபலப்பட்டா கண்டிப்பா அதற்கான பலனையும் நம்ம அனுபவிச்சே தீரணும். இந்திரதூய்மனுடைய கதை மூலமா கவனக்குறைவினாலையும் மன சபலத்தினாலையும் ஏற்படக்கூடிய விளைவுகளை பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நிச்சயமா நம்புறேன். இத்துடன் இந்த பதிவு இனிதே முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.